இனிய காலை வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக நிமிர் தீவிர ஒரு போக்ஸுக்கு எதிரான ஒரு ஒரு ஆலோசனை மற்றும் அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆச்சு. இந்த நிமிர் டீம் மூலமாக கடந்த ஒரு வருடம் மட்டும் டோட்டலாக 483 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பள்ளி படிப்பை தொடர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் அடையாளம் கண்டு அவர்களுக்கு மீண்டும் பள்ளி படிப்பை தொடர வழிவகுத்துள்ளோம். அதன் மூலமாக இன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் 172 ஸ்டூடெண்ட்ஸ் 10th மற்றும் 12th எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு போதுமான வழிகாட்டல்கள், அவங்க அடுத்து என்ன பண்ணலாம், எங்கே படிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டலையும் ஒரு ஆலோசனை வழங்குவது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதன் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ஆகட்டும், எமோஷனல் சப்போர்ட் ஆகட்டும், எக்கனாமிக்கல் சப்போர்ட் ஆகட்டும், எல்லா விதமான சப்போர்ட் நாங்கள் காவல்துறை கொடுப்பது ரெடியாக இருக்கும். அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது தான் இந்த நிமிர் டீமோட நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிமிர் டீம் ஓவரால் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக போயிட்டு நிறைய மக்களை சந்தித்து இந்த போக்சோ குறித்து நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. இதன் மூலமாக நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கணிசமாக குறைந்துட்டு வருது. நிச்சயமாக நம்ம ஒரு மாவட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒரு போக்சோ இல்லாத ஒரு மாவட்டமாக மாற்ற முடியும். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட உறுதுணையும் காவல்துறை எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக இதை முன்னெடுக்கும். கார்த்திக், நான் 10th படிக்காம சுற்றிட்டு இருந்தேன், கோழி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ நிமிர் டீம் மூலமாக என்னை படிக்க வச்சாங்க. நான் இப்போ படித்து 10th நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அடுத்து 11th அட்மிஷன் போட்டிருக்கேன். என்னை படிக்க வச்ச நிமிர் டீமுக்கும் எஸ்பி சாருக்கும் நன்றி. என்னோட பேர் நாராயணி. என் பையன் 2வது பையன். நான் சிங்கிள் பேரண்டாக இருந்து 2 பசங்களை படிக்க வைக்கிறேன். மூத்த பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். இவன் 10th. ஸ்கூலுக்கே போகலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசியில் இந்த நிமிர் டீம் சார், எஸ்பி சார் மூலமாக நடக்கிற இந்த நிமிர் டீம் தான் எனக்கு வழிகாட்டுச்சு. அதுவும் இன்னொரு எஸ்எல்டி ஸ்கூல் ஹைச்சம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க தான் என்னை வழி நடத்தி கொண்டு போனாங்க. என் பையன் இன்னைக்கு பாஸ் ஆகி மார்க் எடுத்துருக்கிறாங்க. இந்த நிமிர் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. நாராயணி. பிள்ளை விட்டு இருந்த ஜோகேஷ அப்போ எல்லாரும் ஜோலிக்கு போறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து பிள்ளைய வெளியில விட்டுருந்து ஜோலிக்கு போறான்னு வெளியில விட்டாவ. அப்ப அந்த நேரத்திலயும் சார் எல்லாரும் மட்டும் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி காவல் நிலையம் பிள்ளைய கூட்டிட்டு போய் அந்த இடத்துல கொண்டு எல்லாத்து கிளாஸ்லயும் அட்டன் பண்ண வச்சு அவன் இவ்வளவு 455 மார்க் எடுத்திருந்து அவன் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவன் ஜோலிக்கு போவான். அவனும் பெங்களூர் ஸ்கூல்ல தான் படிச்சிருந்து அவனுக்கு அப்பா ஆறுதல் இல்லாதனால இந்த ஜோகேஷ் எனக்கு சப்போர்ட்டா நின்று அவனை அனுசூசியா படிக்க பெங்களூருக்கு விட்டேன். இன்னும் ஒரு கனவு எனக்கு ஆசை என்னன்னா, இவன் எனக்கு பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு ஒரு ஆகிரகம். இவனுக்கு ஒத்துழைப்பு உள்ளனாலதான் நான் இவ்வளவு தூரத்துக்கு நான் வீட்டு ஜோலிக்கு போய் அவனை நான் கரையாற்றிட்டு இருக்கேன். இவைய வந்ததுனாலதான் இந்த காவல் நிலையத்துக்கு நன்றி. அவியலுக்கு முயற்சினாலதான் இந்த பிள்ளை இவ்வளவு தூரத்துக்கு மார்க் எடுத்து தந்தது. அவியலுக்கு தான் நன்றி. இவ்வளவு மார்க் தந்ததுக்கு அதான் நான் சொன்னேன் சார், அவியல் காவல் நிலையம் இடத்துக்கு தான் நன்றி. அவையதான் எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு அவனை தட்டி எழுப்பி அந்த இடத்துல கொண்டு எழுப்பி விட்டதுக்கு. பேரு கலா.